யாரெல்லாம் கருகட்டும் பின்னாடி போய் சேர்த்துக்கிங்க. தை மாசம் அடிக்கிற காத்து, பேயிற பனி, எல்லாத்துக்கும் ஜலதோஷம் பிடிச்சி நிக்குது. யாருக்கு? அங்க வந்து இருக்கிற பசங்களுக்கு தான். உனக்கு பிடிக்கல? எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் பல தோஷத்தை பிடிச்சி விட்டுட்டுவேன். எங்க அப்பா ராகு, ராகு. எங்க அம்மா கேது, எங்க தாத்தா சுக்கரன், தாத்தா எங்க பாட்டி போத. நான் வெய்ய வாழ இப்படி பல கிரகங்கள்லாம் நான் புடிச்சு விட்டுட்டு வந்தவன். ஆனா உங்களுக்கு தான் இப்ப புடிச்சு நிக்குது. பிடிக்காது. எப்படி பிடிக்குமா? வரும்போதே பாத்துனே வண்டியை விட்டு இறங்கி போய் கரெக்டா கமந்து புடிச்சுக்கணும். அப்படி ஒண்ணு பிடிக்காது. அண்ணா என்ன அண்ணா வணக்கண்ணா. வாய் நக்குனே வாய் நக்குனே வாய் நக்குனே வாய் நக்குனே வாய். ஏதோ வணக்கம் பாட்டு அவன் பாட்டு பாடி நேக்குறான். வணக்கம் போட்டே நீ யாரு வாயா நக்கணும்? அண்ணா நீங்க சொன்னீங்களா அது அப்படியே பின்னாடி சொல்லு வந்தேன். பின்னாடி சொன்னீங்க முன்னாடி சொல்றா. அதேதான் சொல்லுங்க. ஏய் நீ வால் எடுக்கிறத பார்த்தா வேற வித்தியாசமா பிடிக்கிறா. நீ பண்ணி எல்லா வீல கசாப்பு கடை ஓபன். லெட்டர் போடுறதுனால ஏதாவது ஒரு அட்ரஸ் அனுப்பிட்டானது. ஓ எதுக்கு நான் இந்த மாதிரி பண்றேன் வாங்க அப்படின்னு சொல்லி கையில கத்தி வச்சிருக்கிறேன். கீழே போட்டா பிரச்சனை அதனால கையில வச்சுக்கிட்டு வணக்கம் போட்டானே. ஆமா இப்ப கத்தி தூக்கி இப்படி வணக்கம் வைக்கிறீ. நானு 2 கரங்களை குவித்து மரியாதையோட ஆசையோட அன்போட பாசத்தோட பண்போட உனக்கு மரியாதை வைக்கிறேன். ஏன்டா இந்த வாழை தூக்கி இப்படி வணக்கம் வைக்கிறீ? ஆமா உனக்கு மகிமை என்னடாது? இந்த வாளுடைய மகிமை உனக்கு தெரியலப்பா. இந்த வாளுடைய மகிமை தெரிஞ்சா நீங்க வந்து நிக்கவே மாட்டேன். தெரியணும். அப்பதான் நான் வராத போறோம். இது மேல பார்த்தா தோல் உள்ள பார்த்தா கோலு. ஆமா இதுக்கு உரம் போட்டு உள்ள கோலு ஒரே உருவிட்டு அவ்வளவுதான். ஏக் மார் கோ துக்கடா கதம் போகலாம். யார ஒண்ணுதான் வேற வித்தியாசமா தோறாடி. சரி விடுடா. கையில இருக்கிறதுனால உனக்கு கஷ்டம். சைடுல சொருவாத சண்டறங்கள சொரிக்கோ. எப்படி தெரியுமா? எப்படி? எப்பவுமே மரியாதையானது. சின்ன பிள்ளை இருந்தாலும் சரி பெரியவர்கள் இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் மரியாதை கொடுத்து மரியாதை பேச கத்துக்கணும் முதல்ல. ஓ மரியாதை கொடுத்து மரியாதை என்பது என்ன தெரியுமா? எனக்கு என்ன தெரியும்? நான் முன்ன பின்ன நான் உங்க பாட்டியாண்ட போயிருந்தாதான் தெரியும். ஏடா சொல்லிருந்தா ஏற்கனவே முந்தா நாத்துடைய பாட்டிட்டு பேசிட்டு அப்ப சொல்லி கொடுத்தது. வயசுல மூத்தவங்க பாட்டி பெரியவங்க அவங்களுக்கு தான் இந்த மரியாதை பத்தி தெரியும். இது தெரிஞ்சிருந்தா நான் அவங்க கிட்ட கேட்டு வந்து கேட்டு பாட்டிட்டு கேட்டுக்கணும். அந்த மரியாதை என்பது எப்படி வேற டெய்லி வந்து என்ன கேக்குறாரு அப்படி கேட்டுருந்தா என் பாட்டியை தக்க பதில் சொல்லிருப்பா. போனா கேட்கலாம் தான் நினைச்சேன். நீ பலாப்பழத்தை பிதுக்கினியா? பலாப்பழத்தை எடுத்து பிதுக்கினானா போட்டு வெளியே வச்சா கப்புனாரி போயிட்டேன். அந்த பலாப்பழத்துக்கும் கொட்டை வெளியே வர்றதுக்கும் இதுக்கு என்ன? அண்ணா பலாப்பழத்துக்குள்ள கொட்டை இருக்குமா இல்லையாண்ணா? கண்டிப்பா இருக்கும். அது பிதுக்கினா வருமா இல்லையாண்ணா? ஏண்டா முத்தர கொட்டையா முத்தாத கொட்டையா? அது தெரியலண்ணா. கொஞ்சம் கரியா நிச்சு கொஞ்சம் வெளியே நிச்சு எப்பயுமே பாரு ஒரு மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கணும்னா எப்பயுமே பாரு ஒரு தராதர எதுவுமே தெரியல உனக்குது. எந்த தரையில படுத்துங்களான்ற தரையில இல்ல ஒரு தகுதி தராதரம் ஒரு தெரியல உனக்கு. தகுதி? ஆமா தகுதி. ஆமா இது தெரியணும். தொகுதி வேணும்னா நம்ம கம்மனு பேசாத பர்கூர் தொகுதி தேர்ந்தெடுத்துக்கலாம். தொகுதி இல்லது அது தொகுதி தகுதி. தகுதி? ஆமா தாயாடி போயினே போயினல்ல தாயில பையன் பையனே எப்படிடா தகுதி? எப்பயுமே பாரு ஒரு மரியாதைன்றது எப்படி தெரியுமா? ஒரு சின்ன பையனை இருந்தாலும் ரோட்ல போனா தம்பி டேய் எங்கடா போற டேய் தம்பி கலாய்க்க போக்குவரத்து துறை அமைச்சரே வந்தான். அவன் எங்க போகணும் எப்ப வரணும் அப்படின்றது அவனுக்கு நல்லா தெரியும்.
என்ன பண்ண? எல்லாம் குஞ்சு சின்னத்திலே ஓட்டு போடு. என்ன சொன்னோம்? இது குச்சி சின்னமா. குச்சி சின்னமா, குச்சி சின்னம். குச்சி சின்னம். அவன் குச்சாட்ட ஆடுறவன். அதுலயே ஓட்டு போட்டுருவாங்க. ஓட்டு போடுவாங்க. டேய், நீ யாருக்கிட்ட நின்னு பேசணுக்குன்னு தெரியுமா? தகுதி தராதரத்தை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன ஓகித்துக்குது? அப்படியே ஓகி அப்பா ராசக்கோளு பூசக்கூல பிளாடியாம் பூலு இப்ப ஏகப்பட்ட கோவம் நடந்து இவனை கொண்டா பின்ன சாதாரணமான ஆள் நினைச்ச நீ டேய் ஏப்பா ஊர்லயே சுத்துப்பட்டி கிராமமே நம்மள பார்த்தா கையெடுத்து கும்பிடணும். முன்னே பார்த்தா பின்ன முன்னே பார்த்தா அந்த அளவுக்கு நான் பெரிய பண்ணக்காரன். பண்ணக்காரன்ல பணக்காரன். அதே காரன். என்ன காரன்? பணக்காரன். பணக்காரன். சாதாரணமா நினைச்சுக்காதீங்க. அடேப்பா ஏரி பக்கத்துல 70 ஏக்கரா. ஏரி பக்கத்துல 70 ஏக்கரா. ஐயாளா ஆத்து பக்கத்துல 60 ஏக்கரா. ஆத்து பக்கத்துல 60 ஏக்கரா. ஊரு வாரமா 30 ஏக்கரா. ஊர் பக்கத்துல 30 ஏக்கரா. ஊரு பக்கத்துல 30 ஏக்கரா. 30 ஏக்கரா. ஊரை சுத்தி 400 ஏக்கரா. மொத்தமா ஊதாடுங்கறாப்பா. ஏய் அதான் சொன்னேன் ஊரே என்ன பார்த்தா கையெடுத்து கும்பிடுன்னு. ஆமா நாங்க பிறந்தது 2 பேர் தான் அண்ணன் தம்பிங்க. நீங்க? ஆமா ஆமா நான் பிறந்தேன்ல என்ன பெத்த அப்பனுக்கு ஒரே ஒரு பையன். நல்லா கேட்டுக்கலாம். 2 பேரும் அண்ணன் தம்பி 2 பேரா? நாங்க பிறந்தது 2 பேரு. 2 பேரு. எங்க அப்பா எங்க தாத்தாவுக்கு பிறந்தது ஒரே ஆளு. ஓ தாத்தா. ஏய் மொத்தமா இவன் ஆடிட்டான். என் அப்பனுக்கு ஒரு ஆளு சொல்லிட்டான். எங்க அப்பனுக்கு ஒரே ஆளு இல்ல. எங்க அப்பா ஒத்த ஆளு பிறந்தது. ஒட்டாளுங்க தாத்தாவுக்கு பிறந்தது. எங்க அப்பா கூட இன்னொரு ஆளு பிறந்ததுனாலும் பிரச்சனை இல்லை. ஒரே ஆளுக்கு இருந்தனால நாங்களும் பிறந்தோம் வளர்ந்தோம். எங்க பாட்டம் பாட்டி தான் எங்களை வளர்த்துனாங்க. சீராட்டி தாளாட்டி பால் ஊட்டி நல்ல மாதிரியா வளர்த்தி. பால் இன்னும் யாரு பால் ஊச்சினோம். பாலை ஊத்தி நான் எங்கட போறேன். வணக்கம். சரி உங்க தாத்தாவுக்கு அப்பா மட்டும் பிறந்தாரு. ஒரே ஆளுதான். இன்னொரு ஆள் பிறந்திருந்தா? இன்னொரு ஆள் பிறந்திருந்தா அது விலங்கு வேற மாதிரி ஆயிடும். விலங்கம் அதிகமா இருக்கும். இப்போ உங்க அப்பா பிறந்தனாலதான் ஒரே ஆள் பிறந்தனால வித்யா மந்திரி இருக்கிற இடம் யாருக்கு தெரியுமா? அப்படி அந்த வித்யா மந்திரி இருக்கிற இடம் இன்னைக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காது. அந்த கோடி எல்லாம் வேணான்னுதான் எங்க அப்பனும் எங்க தாத்தாவும் வாங்கிட்டு வந்து கோடி போட்டுன்னு போயிட்டாங்க. அப்படி கொப்பாவோட ஒரு 2 பிள்ளைகள் பிறந்திருந்தால் அந்த சொத்து எங்க போயிருக்காது. ஒரே பிள்ளை. அப்படி உங்க தாத்தா என்ன பண்ணாரு? அந்த ஊருக்காக சேவை செய்து கொண்டிருந்தார். அதே போல நீ ஊருக்காக சேவை செய்து கொண்டே இருக்கிற உனக்கும் இந்த ஏழுமலையான் பொன்மலையான் வடமலை கேசவன் என்று சொல்லக்கூடிய கண்டிப்பாக குடும்பம் குடியும் உறுத்தி வேணுமா? ஒரு ஆட்டம் சொல்றது பார்த்தா அப்பனுக்கு வந்து கூட்ட மாட்டோம் உனக்கும் வர நீ ஆட்டுமே ஆடாத போராடுவாரு. அது எப்ப பார்த்தாலும் அன்னைக்குனால ஒரு நாளைக்கு அந்த கூட்டம் வராது போகாது. அப்படி இருக்கும் போது இவ்வளவு சொத்துக்கு சொந்தக்காரன். ஆமா இந்த ஏக்கரா பூரா நெல்லு வச்சுட்டேன். நெல்லு 70 ஏக்கராவிலையும் வச்சுட்டேன், 60 ஏக்கராவிலையும் வச்சுட்டேன், 40 ஏக்கராவிலையும் வச்சுட்டேன். ஊரை சுத்திக்கிற 400 ஏக்கராவிலையும் நெல்லு. நம்ம நம்பிக்கிற மக்கள் நீ யார் நம்பிக்கிறேன்னு? அவங்கள நம்பி இல்ல, நம்மள நம்பி இருக்கிற மக்கள். நம்பி நிக்கிற மக்கள் பசியும் பட்னியா இருக்க கூடாது. நம்மளால் முடிஞ்சது அவங்க வீட்டுல ஒலை எரியணும், கொலை கொதிக்கணும், அவங்க பசி அடங்கணும் அப்படின்னு சொல்லி நெல்ல இடத்துல பூரா நெல்லு வரிச்சிட்டேன். நெல்லு எல்லாம் வளர்ந்து நல்லா கதிராயி அறுக்கிற தருணத்துக்கு வந்துருச்சு. போய் ஊர்ல ஆளுங்களை கூப்பிட்டா ஒரு ஆளும் கூட வர மாட்டேன்றாங்க. என்ன காரணம்? எல்லாம் புட்டுக்கொடி எடுத்து கையில இக்கல்ல வச்சுக்கிறாங்க, துண்டை சுத்தி தலைமையில வச்சுக்கிறாங்க, டீப்ல கையில புடிச்சுக்கிறாங்க. டிபன் பாக்ஸ் தான் தூக்கு பண்ணி இத கையில புடிச்சினாங்க. எல்லாம் கிளம்பிட்டாங்க அவங்க. எங்க அது? ஏமா இவ்ளோ நெல்லுக்கு இது இத்தனை ஏக்கராவுல அறுக்க போலாம் வாங்கண்ணா. நெல்ல பாரு உன்ன பாரு நாங்களா ஏரி வேலைக்கு போறோம். இவ்வளவு சொத்து முடிஞ்ச
முடிஞ்ச அளவுக்கு ஏறி நிப்பாங்க. இவ்வளவு சொத்து இருக்குது, சொத்து இருந்தா இவ்வளவு நெல் விளைஞ்சிருக்குது, வெள்ளம் விளைஞ்சிருக்குது. இது அறுவடை செய்யலாம். நாளைக்கு ஒரு மரங்கள்ல 2 மரங்கள்ல 10 மரங்க கூட சேர்த்து வாங்கிக்கலாம். அந்த எண்ணத்தோட வரணுமே. வரல எல்லாம் ஏண்டா இவங்க நல்லா நாம நெல் விளைஞ்சு அறுக்கிற நேரத்துல நான் ஏறி வளர்ந்தா பெருசு இவங்க போறாங்க. அவங்க போறாங்க. நல்லா இருக்கட்டும். அவங்களா போனா போட்டோம் அப்படின்னு சொல்லி நெல் அறுக்கிற மிஷின் போய் கூப்பிட்டா. நெல் மிஷினா? அறுக்கிறதுக்கு அந்த மிஷினுக்காரனு கூப்பிட்டா. நெல் அறுக்கிற மிஷினுக்கு பூரா பல்லு போயிடுச்சுட்டான். மிஷினுக்கு பல்லு போயிடுச்சுட்டான். என்ன பண்ண முடியும்? இவங்களும் வரமாட்டேன்றாங்க. நெல் அறுக்கிறதுக்கு மிஷினும் வரமாட்டேங்குது. இத்தனை ஏக்கரா வளர்க்கிற நெல்லு பூரா கீழே கொடிச்சுன்னா மறுபடியும் முளைச்சு பில்லாதான் போகும். அதே மாதிரி அதுவும் நெல் மாதிரி வந்துருமே அப்படின்னு சொல்லி கிடுகிடுன்னு நேரா ஊத்தகர முனிப்பு மயிலுக்கா போனேன். பஞ்சாப்கார பூரா கந்து லைனா கத்தி அடிக்கிறாங்க. கத்தி என்ன பண்ண போய் அவங்கிட்ட சொன்னேன். ஆத்தோர 60 ஏக்கரா, ஆத்தோட 60 ஏக்கரா, ஏரி ஓரம் 70 ஏக்கரா, ஏரி ஓரம் 70 ஏக்கரா, ஊரு பக்கத்துல 30 ஏக்கரா, ஊரு பக்கத்துல 30 ஏக்கரா, ஊரை சுத்தி 400 ஏக்கரா பூரா நெல்லு விளைஞ்சு நிக்குது. நான் ஒருத்தனே அறுக்க போறேன். நீட்டா கத்தி என்ன கத்தி கோவம் வந்துருச்சு. என்ன பண்ண சாம் புடிச்சு நீட்டா அடிக்காதா? அருவாளை எடுத்துக்கிட்டு வந்து விநாயகருக்கு பூஜையை போட்டு அருவாளுக்கு விநாயகருக்கு பூஜை போட்டுதான் எந்த வேலையா இருந்தாலும் செய்யணும். முதல்ல எந்த தொழிலும் செய்தாலும் முதல்ல விநாயகரையும் பூஜை பண்ணிட்டு அப்புறம் காளியம்மாளா இருந்தாலும் சரி, மாரியம்மா இருந்தாலும் சரி, பெருமாளப்பனா இருந்தாலும் சரி, வேடியப்பனா இருந்தாலும் சரி, இல்ல முனியாப்பனா இருந்தாலும் சரி, இல்ல கருப்பண சாமியா இருந்தாலும் சரி, ஐயப்பனா இருந்தாலும் சரி, விநாயகருக்கு அந்த ஓம் என்ற அச்சரத்தை போட்டு விநாயகர் துதி பாட்டு மத்த சாமி கும்பிட்டாதான் எல்லா சாமியும் அங்க வரும். அந்த சாமிக்கு பூரா குள்ளா பாட்டு போயிட்டே வந்துடும். அது ஓபன் சகரத்துல அடங்குது. அதுக்கு முன்னாடி வந்துரும். எல்லா சாமியும் அதுக்குள்ள அடக்கும். அதனால பூஜை போட்டு குச்சா அருவாளை நீ பாவா எல்லாரும் ஏறி கட்டன்னு அறுத்தேன். பாதி வச்சுட்டேன். கத்தியவா நெல் அறுத்துட்டு மணி 9:10க்கு மேல ஆயிப்போச்சு. அதுல எவ்வளவு டைம் இறங்குன? 6 மணிக்கு இறங்குன. 9:10 ஆயிப்போச்சு. சாப்பாடு டைம் பசி எடுத்துக்கிச்சு. போய் சாப்பிட்டு அப்புறம் வந்து மிச்சத்தை அறுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த அடிச்ச மாதிரி கத்தி நீட்டா அந்த நீட்டா அடிச்சு கத்திய வரப்பு மேல வச்சுட்டு போனேன். வச்சுட்டு வீட்டுக்கு போனேன். புது கத்தி இல்லையா? வீட்டுக்கு போய் சாப்பிட்டு பாரு. சாப்பிட்டதான் நெல்லு வேகமா விசிறி அறுத்து அழுப்பு. ஆமா சாப்பிட்டு உடனே தூக்கம் கமன்னு வந்துருச்சு. உனக்கு நல்லா படுத்து தூங்கிட்டேன். சரி அது கத்தி இருக்குது வரப்பு மேலே இருக்குது. கத்தி வரப்பு மேல இருக்குது. நெல் வரப்பு மேல இருக்குது. நீ போய் சாப்பிட்டு வந்தா தூக்கம் வந்துருச்சு. தூங்கிட்டேன். முழிச்சு பார்த்தா 2 மணி. அவ்வளவு நேரம் தூங்கிட்டேன். ஐயோ இவ்வளவு நேரம் எல்லா வயல அறுத்துட்டு இருக்கலாமே, நம்ம ஏமாத்திட்டுமேன்னு சொல்லி அங்க ஓடி அந்த கத்திய தொட்டா கத்திக்கு காய்ச்சல் அடிக்குது. புது கத்தி நீட்டா தீரமா பின்ன. ஆனா 6 மணில இருந்து 9 மணி அர்த்தமே காய்ச்சல் இல்லாம எவ்வளவு நல்லா இருந்துச்சு. இவ்வளவு நேரத்துக்கு இது காய்ச்சல் அடிக்குது, அந்த நெல்லை நாம எப்படி அறுக்கிறது அப்படின்னு சொல்லி புடிய கையில புடிச்சு தோல் மேல வச்சுக்கினேன். ஹாஸ்பிட்டல் உள்ள நுழைஞ்சது ஒண்ணுதான். பேஷண்ட்ல இருந்து டாக்டர்ல இருந்து எல்லாம் ஓட்டமே. கத்திக்கு காய்ச்சல் வந்துச்சு. ஆமா ஏன்னா 9 மணிக்கு அந்த வரப்பால வச்சுட்டு போனாங்க. அதுக்கு காய்ச்சல் வந்துச்சு. கத்தி இப்படி மேல புடிச்சா இத கையில இப்படி புடிச்சினே தோல் மேல வச்சிட்டு ஓடுனா ஹாஸ்பிடலுக்கு அவங்க எங்க பாங்க ஓடுறாங்கல்ல பூரா ஓட்டமே. நம்மள வெட்ட வர்றாங்களே யாரோ ஒரு பெரிய நர்ஸ் அவன் பாத்ரூம் போயிட்டு இருக்கான். அவன் பார்க்கல. இவங்க ஓடுறது அவளுக்கு தெரியல. நல்லா ஓடிட்டாங்க. கரெக்ட்டா போய் நிக்க அவ கதவை திறக்க நர்ஸ் அவன் பாத்ரூம் உள்ள போக முடியல. வர முடியல. அப்பா தம்பி என்ன பண்ண? சரி நர்ஸ் பாத்ரூம்ல இருந்தவா எப்படி இருந்தா? பாத்ரூம்ல எமர்ஜென்சி கேஸ்
நீ அப்படி சொல்ற நீ ஏன்னா அவசரம் கத்தி காப்பாத்தணுமே நெல்ல இருக்கிற கத்திக்கு ஆச்சல் அடிக்குது இதுக்கு ஊசி போடுங்க இருந்தா குளுக்கோஸ்னா போடுங்க போடணுமே நர்ஸ் மேலே கீழே முடிக்கிறா டேய் உலகத்திலேயே கத்திக்கு ஊசியும் குளுக்கோஸும் போட சொன்னவன் நீதான் இதுக்கெல்லாம் போட முடியாதுடா அவ விட்டா பாத்ரூம் பின்னாடியே ஒரே ஓட்டம் இவனாலையும் முடியாது ஹாஸ்பிட்டல்ல ஊசி போடலாம் என்ன மெடிக்கல்ல மாத்திரை வாங்கி காசு ஊத்திடலாம் ஆமா பண்ண இவ்வளவு செலவு பண்ணி கத்தி அடிச்சுக்கிறமே இது காய்ச்சல் அடிக்குது அப்படின்னு நேரா மெடிக்கலுக்கு போனேன் மெடிக்கல்கார சொட்டரை மூடிட்டு விட்டாம்பாரு ஓட்டம் போறதே வித்தியாசமா போறான் கத்திக்கு காய்ச்சல் அடிக்குதுப்பா உனக்கு அந்த காய்ச்சல் நல்லா பண்ணுப்பா நல்லா பண்ணணுமே எல்லாம் ஓடிட்டாங்க டாக்டரும் இல்ல மெடிக்கல் கார்டும் போயிட்டான் நாம எப்படி நெல் அறுக்கிறது கத்திக்கு வர காய்ச்சல் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இத்தனை ஏக்கராவுக்கு சும்மா இருக்குமா நிலத்துல பெருசா கிணறு வெட்டி 10 அடிக்கு 10 அடி தொட்டி கட்டி அதுலதான் தண்ணி விட்டு வெளியே வருது ஓ கிணத்துல பாய்க்கிற தண்ணி கிணத்துல தண்ணிய தொட்டிக்கு விட்டு தொட்டியில இருந்து இந்த நெல்லுக்கு பாய்க்கிறேன் நீ உர்ற தண்ணி 10 அடி 10 தொட்டி ரம்புது நீ உர்ற தண்ணி அவனா விடுறான்பா நானும் பைப் மோட்டர் போட்டா வருமா மேல தொட்டி மேல ஏறி உக்காந்து ஒரு காலை கீழே விட்டுக்கினேன் ஒரு காலை தொட்டி மேல வச்சுக்கினேன் இந்த கத்திய தோல் மேல வச்சுக்கினேன் இப்படி என்ன பண்ணலாம் ஒரு எங்க போலாம் டாக்டர் ஓடிட்டாங்க நாட்டு வைத்தியம் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி ஆடிக்கினேன் தண்ணி இந்த கொனை கத்தி போய் தண்ணியில பட்டு மேல வருது வந்த உடனே கத்தி நாம எப்படி சரி பண்றது அப்படின்னு தொட்டு பார்த்தேன் உனக்கு அவசரம் தான் கொனையில ஜில்லுன்னு ஆயிடுச்சு அவனோட காசு வருது இவ்வளவு நேரம் நம்ம முட்டாள்தனம் பண்ணிட்டுமே ஹாஸ்பிட்டல் போயிருந்தா அங்க ஒரு 500 ரூபாய் இருக்கும் மெடிக்கல்ல மாத்திரை வாங்கியிருந்தா அதுக்கு ஒரு 500 ரூபாய் இருக்கும் சும்மா இப்படின்னு யோசனை பண்ணதுலயே கொனைக்கத்தி காய்ச்சல் நல்லா ஆயிடுச்சுன்னா தண்ணியில போட்டா காய்ச்சல் நல்லா கப்புன்னு போட்டேன் போட்டுட்டு எடுத்து பார்த்தா கத்தி ஜில்லுனுக்குது அப்படி இப்படி கூடி மணி 6 மணி ஆகி போச்சு சாயங்காலம் ஆகி போச்சு நெல்ல அறுக்க முடியாது நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போறேன் எங்க அப்பனை பெத்த பாட்டி 95 வயசு பாவம் அவளுக்கு உடம்புக்கு முடியாத படுத்துக்கு நின்றுவா அவளுக்கு திடீர்னு காய்ச்சல் குளிர் வேகமா வந்துருச்சு அவளுக்கு நம்ம பொழுதுக்கும் அவசியப்பட்டதா போதும் கத்திக்கு தான் காசு குளிர் வந்துச்சு ஆமா பாட்டி நாம போகும்போது நல்லா தானே ஏன் ஊட்டாண்டு இவ்வளவு கூட்டமாக்குது ஒதுங்கன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா எங்க பாட்டி மேல் மூச்சு மேல கீழ் மூச்சு கீழே எடுத்துக்கிட்டு என்னடா ஆச்சுன்னு எங்க தம்பிய காய்ச்சல் பாட்டிக்கு அனலா கொதிக்குது காய்ச்சல் ஒண்ணுமே பண்ண முடியல டாக்டருக்கு போன் பண்ணா அவனும் வரமாட்டேன்றான் ஆம்புலன்ஸ் காரனுக்கு போன் பண்ணா இன்னும் 1/2 மணி நேரம் ஆகுன்றான் பாட்டி எப்படி குணப்படுத்துறதுல தெரியலனா தாயேலி பாட்டிக்கு காய்ச்சல் தானே நான் நல்லா பண்றேன் செகண்ட்ல நல்லா பண்றடா ஏன்னா இது கத்திக்க நல்லா பண்ணாலே படுத்து இந்த பாட்டிய லபக்கரை இப்படி தூக்கி கையில வச்சிக்கினே தண்ணி தொட்டிக்கா வந்தேன் தண்ணி தொட்டில தானா கத்திக்க காசு பாட்டி எங்க அப்பனை பெத்தவளே என்ன வளர்த்தவளே உனக்கு அடிக்கிற காய்ச்சல நான் நல்லா பண்ணாத விட்டுருவனா அப்படின்னு சொல்லி அப்படியே போட்டு தொட்டில ஏன்னா தொட்டில தான் நல்லா ஆச்சு கத்திக்க காசு பின்ன பாட்டிக்கு நல்லா உண்மை பாட்டி வருவா நான் நின்னு பாத்து நிக்கிறேன் 1/2 மணி நேரம் ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்தா கையில இப்படி வரா ஐயா பாட்டிக்கு காய்ச்சல் நல்லா ஆகுன்னு தானே தொட்டியில போட்டேன் இவையா இப்படி வரிச்சு போய் வரான்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தேன் எங்க தம்பிக்காரன் வந்து விட்டான் தலை மேல என்னைக்கு சொத்தை பிரிக்கணும்னு நீ வீட்டுல ஆரம்பிச்சியோ அன்னைக்கே கேள்வி மேல உனக்கு ஒரு கண்ணு அவளை சாகடிச்சா இவளை சாகடிச்சா உன் சொத்து கிடைக்கும் சொத்து பூரா நம்ம பேருக்கு வந்துருன்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணுங்க அசாத கொண்டாந்து நீ தண்ணி தொட்டியில போட்டு சாகடிச்சுட்டா தாயாளி அண்ணா புடிச்சா ஓட்டம் நேரா கிடுகிடுன்னு ஊத்தங்கர இந்திரா நகர்ல 10 நாடக சபா கம்பெனில வந்து ஐக்கியமாயிட்டேன்
பார்த்து மரியாதை தெரியுமா? சரி சரி பத்தினியம்மா நாடக சபால வந்து ஐக்கியமாயிட்டா நீங்க யார்தா சரிப்பா ஆனா இவ்வளவு தூரம் பேசுறிய ஆனா இவன் என்ன வாயில சூம்பிட்டு போறான் உன்னதாண்டா சரிப்பா ரைட் இவ்வளவு நேரம் பேசுறிய ஆனா நீ யாரு எந்த ஊரு உன் பேரு எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கிற என்பதை பத்தி விலாசத்தை சொல்லணும் நீ நான் யாரு எந்த ஊரு எதுக்காக வந்திருக்கிறேன் இது உனக்கு தெரியாது இல்லப்பா எங்க ஊரு பேரே உனக்கு தெரியாது இல்லப்பா தெரியாதா பேசுறேன் நானு இவ்வளவு நேரம் பேசுறேன் நீ யாருன்னு எனக்கு தெரியாது ஆமா நான் யாருன்னு உனக்கு தெரியாது ஆமா ஆனா பேச்சுக்கொண்டு இருக்கு தம்பி நாங்கெல்லாம் ரொம்ப பரம்பரை பெரிய பரம்பரை நீங்களா எங்க தாத்தா பிறந்தது கஞ்சி குப்பம் உன் தாத்தா பிறந்தது கஞ்சி குப்பம் எங்க அப்பா பிறந்தது பெருமாள் குப்பம் நான் பிறந்தது மீனாட்சி குப்பம் ஏடா வெறும் குப்பமாவா குப்பமே இல்ல நான் பிறந்து வளர்ந்தது மீனாட்சி குப்பம் அதனால அட்ரஸ் போதானே சரிப்பா சரி வா நெஞ்சு பஸ் பாரு டவுன் பஸ் கண்டக்ட் போட்டு ஏய் வடங்க எங்கடா வடங்க வடல்ல இவன் நேரம் பேசுற ரைட் ஆனா உங்க தாத்தா பிறந்தது ஒப்பம் பிறந்தது நீ பிறந்தது ரைட் ஆனா இன்றைக்கு எதுக்காக இந்த இடத்துக்கு வந்துக்கிற நீ ஓஹோ இது உனக்கு தெரியாது இல்லப்பா என்ன தானாக நாடு தனம் பெருத்த சீமை மற்ற நாட்டுக்கு சரிசமானமான நகரம் நமது வீராட்சிக்குப்பம் மாநகரம் இந்த மாநகரத்திலே எம்பெருமானாகிய பெருமாள் அப்பனுக்கு முருகப்பெருமானுக்கு இன்றைக்கு என்ன நாள் என்ன நாள் சனிக்கிழமை நேத்து சனிக்கிழமை பாப்பா நேத்து சனிக்கிழமை இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தைப்பூசம் இல்ல இவனை விட்டீங்கன்னா எங்க வீட்டுக்காரி காத்தாளுக்கு வரதா பேரல்ல ஒளி பூசு அந்த பூசையில தைப்பூச நன்னாளிலே ஆண்டவர்களுக்கு உற்சவம் செய்து அவர்களை தேரிலே வைத்து ஊரிலே உலா வந்து ஆண்டவனுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காக நம் ஊர் பொதுமக்கள் ஊர் நாயக்கர் ஊர் நாட்டாம ஊர் மனைவிக்காரர் ஊர் தர்மகர்த்தா எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக வருடத்திற்கு ஒரு நாள் இப்படி செய்யணும் வருடத்துக்கு ஒரு நாள் ஆண்டவன் திருநாள் அப்படின்னு சொல்லி அதனால தைப்பூச நாளிலே இந்த ஆண்டவனை ரதத்திலே அமர வைத்து உற்சவம் கொண்டாடி அன்று இரவு எல்லோரும் அரண்மனை சென்று விட்டால் ஆகாது அப்படி என்று சொல்லி இன்று ஆண்டவனுடைய சன்னதிக்கு முன்பதாக மக்களெல்லாம் ஆண்டவனுக்கு அவசிய ஆராதனை முடித்து விட்டு இரவெல்லாம் ஒழுங்கு கொண்டிருந்த ஆண்டவன் காட்சியளிப்பாரா அளிக்க மாட்டார் அதனால ஓரிரு கண்விழி திரிக்க வேண்டாம் ஆண்டவர் அருள் பெற வேண்டும் அப்படி என்பதற்காக கிராமிய தெருக்கூத்து என்று சொல்லக்கூடிய நாடகத்தை வைத்திருக்கிறார்கள் என்ன நாடகம் பஞ்சமகாசூரன் ஐனாரப்பன் சண்டை ஐயப்பன் பிறப்பு என்னது பஞ்சமகாசூரன் ஐனாரப்பன் சண்டை ஐயப்பன் பிறப்பு இந்த ஐனாரப்பன் யாரு அந்த ஐயப்பன் யாரு ஹரிக்கும் சிவனுக்கும் பிறந்தவன் ஐனார வேடியப்பன் அந்த வேடியப்பன் தான் மறுபடியும் ஐயப்பனா பிறக்க போறாரு ஆமா பந்தளத்தை ஆளக்கூடிய மன்னனாகிய பந்தள மகாராஜனுக்கு குழந்தை இல்லாத காரணத்தினால் அவன் செய்யக்கூடிய தவமானது தேவர்களை துன்புறுத்துகிறது அதனால் வேடியப்பனாக பிறந்த உன் வேலை முடிந்தது அடுத்தது குழந்தை இல்லாத வீட்டிலே நீ குழந்தையாக பிறக்க வேண்டும் அந்த குழந்தை இல்லாத குறையை தீர்த்து எல்லா பக்தர்களும் உன்னை தேர்வரும் வழியாக சபரி என்னும் பீடத்திலே நீ ஐயப்பனாக அமர வேண்டும் என்று அருள் கொடுக்க போகிறார்கள் அதுதான் பஞ்சமகா சூரன் ஐனாரப்பன் சண்டை ஐயப்பன் பிறப்பு அப்படி என்று சொல்லக்கூடிய நாடகத்தை இந்த ஆண்டவர் சன்னதிக்கு முன்பதாக பெரியவர்களால் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இந்த நாடகத்திலே நான் வந்திருக்கிறேனே நான் எங்கிருந்து வருகிறேன் சாரி இந்த நாடகம் சொல்லிவிட்டீங்க ஆனா இந்த நாடகத்துல முதன்மையாக யாரு வர போறார்கள் உலகம் நீர்மயமாக இருக்கின்ற போது உமையவள் பிறந்தாள் உமையவள் பிறந்து நெற்றிக்கண்ணால் எல்லோ 3 தேவர்களை உருவாக்கினார் அதிலே முதலிலே சொல்லப்படக்கூடிய தேவன் பஞ்சமுகம் படைத்த ஹரி பிரம்மதேவன்
5 முகம் படைத்த ஐயனாகிய சதுர்முகம் படைத்த பிரம்மதேவன் இந்த சத்தியலோகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார். அன்னவர் இந்த பார்க்க பின்னாடி வரப்போகிறார். அன்னவருக்கு முன்பதாக யான் வந்து அலங்கனம் செய்திருக்கிறேன். ஆண்டவர் வருவார். அன்னவரால் மற்ற விஷயம் தெரிந்து கொள்ளலாம். வணக்கம்.